நான் வந்து பாலக்காடு சித்தூர் அரசு கல்லூரியில் முதுகலை 2ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் பயின்று வருகிறேன். எனக்கு வந்து ரசனை பகிர்விற்கு வெயில் பறந்தது எழுத்தாளர் மதார் அவர்கள் எழுதிய தொகுப்பு. இது வந்து அவர்களுடைய முதல் கவிதை தொகுப்பு. அவர் வந்துட்டு திருநெல்வேலி பாளையங்கோட்டை அந்த பகுதியை வந்து சார்ந்தவர். இவரோட தொகுப்பில் வந்துட்டு மொத்தம் 50க்கும் மேற்பட்ட கவிதைகள் இருக்குது. இந்த கவிதைகள் எல்லாமே வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பறவைகள், மனிதர்கள், காற்று, வெயில், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கியதாக இருக்குது. இவருடைய கவிதைகள் எல்லாமே என்னோட பார்வையில் வந்துட்டு ஒரு நவீனத்துவம் சார்ந்த கவிதைகளாக இருந்தது. அதிலிருந்து நான் உங்ககிட்ட ஒரு 10 கவிதைகளை பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். முதல் கவிதை. ஒரு குழந்தை வந்துட்டு, அதாவது பொதுவாக ஒரு 3 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்று வந்துட்டு விளையாடுவாங்க. அவங்களுக்கு பிடித்தமான உடை அணிந்து, பொதுவாக அம்மாவனுடைய ஷால்வை இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சேலை கட்டி விளையாடுவாங்க. அதை வந்துட்டு கவிஞர் வந்து ஒரு கவிதையாக மாற்றிருக்காரு. ஸ்லேட்டு குச்சிகளை தரையில் விட்டுவிட்டு கண்ணாடி முன்னாடி வருகிறாள். யாரும் வருகிறார்களா என விட்டு விட்டு பார்க்கிறாள். உயரத்துக்கு பொருந்தாத இடுப்புச் சீலை. எங்கிருந்தோ ஒரு பாவனை பிடித்து யுவதியைப் போல ஆடுகிறாள். ஒற்றைப்படையிலிருந்து பெருகி இரட்டைப்படைக்கு வருகிறது வயது. இரு கைகளையும் ஆட்டி வேண்டாம் வேண்டாம் என்று ஒரு பாவனை. இந்த பாவனைக்கு மட்டும் கண்ணாடிக்கு உள்ளவள் கண்ணாடியை பார்த்து ஆடுகிறாள். அதாவது ஒரு குழந்தையினுடைய அந்த விளையாட்டுத்தன்மையை வந்துட்டு கவிஞர் வந்துட்டு அழகான ஒரு கவிதையாக வந்துட்டு மாற்றி தந்திருக்காரு. இந்த இடத்துல அதாவது இந்த மாதிரி நானும் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதையும் கூட உங்ககிட்ட நான் ஒன்று பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களுக்குள்ளே வந்து நிறையா திறமை இருக்கும். அவங்க வந்து அது கண்ணாடி முன்னாடி மட்டும் வெளிப்படுத்தக்கூடிய சில ஆட்கள் இருக்காங்க. அதை பற்றி. அவளிடமும் திறமை உள்ளது, ஆனால் நாணிக்கொண்டு மறைக்கின்றாள். தானே எதிரில் தோன்றும் போது எழுகின்றன அவளின் பல ரூபங்கள். இந்த கவிதை எழுதினப்போ எனக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிற இது இருந்துச்சு. அடுத்த கவிதை. பலூன். மந்திர ஸ்லேட், விசில் பந்து, தண்ணீர் துப்பாக்கி, 10 அடி காட்டும் பைனாகுலர், இவைகளோடு சேர்த்து பலூன் விற்கிற போதிலும் பலூன் தாத்தா என்றே அறியப்படுகிறார் அந்த பலூன் தாத்தா. நானும் பலூன் குழந்தையாகவே இருக்கிறேன். மரணித்தல் குறித்த கவலையின்றி விட்டதும் விடுதலையாக பறப்பதால் பலூனும் குழந்தையாகவே இருக்கிறது. பலூன் தாத்தா, குழந்தையான பலூன், நான் என்னும் பலூன் குழந்தை, மூவரும் சந்திக்கும் நிறைய ஞாயிறுகள். அதாவது இந்த கவிதை ஃபுல்லாக ஒரு குறியீடு சார்ந்ததாக இருக்குது. பலூன், குழந்தை, அந்த ஞாயிறு, இது மூன்றுமே வந்துட்டு ஒரு சுதந்திரம், விடுதலையை குறிக்கிற மாதிரி எனக்கு தோன்றுச்சு. ஏன்னா அந்த பலூன் வந்துட்டு காற்றில் வந்துட்டு ஒரு சுதந்திரமாக பறக்கும். குழந்தைகளும் சிறு வயதில் அதே மாதிரி தான். அவங்களோட ஒரு தன்மையில் இயல்பாகவே இருப்பாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்பது வந்துட்டு அனைவரும் அவங்கவுங்களோட வேலையை விட்டுட்டு ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த மூணும் வந்துட்டு ஒரு சுதந்திரம், ஒரு விடுதலையை இது சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்த கவிதை. பூனையின் விழிப்பந்துகளை பார்த்திருக்கிறாயா? அதன் நிறம் அது ஒரு கிரகம் என்று தெரிந்தபோது எனக்கு தூக்கம் வரவில்லை. மேலும் வட்ட வடிவ பாத்திரத்திலா பூனைக்கு பால் வைக்கிறாய்? அப்படியெனில் சென்டிமீட்டர் அளவுகோல் போதும் பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தொலைவை அளக்க. அதாவது ஒரு பூனையினுடைய ஒரு கண்களை வந்துட்டு ஒரு கிரகமாக வந்துட்டு இவர் உருவகப்படுத்தியிருக்காரு. அதாவது இதுவரைக்கும் யாருமே யோசிக்காத புதுமையான விஷயமா வந்துட்டு இவரோட கவிதைகளில் வந்துட்டு நிறைய இடத்துல நான் பார்த்துட்ருக்கேன். அடுத்த கவிதை. வாளால் காலை கட்டிக்கொண்ட பூனை போவோரையும் வருவோரையும் முறைக்கிறது. இந்த கவிதை வந்து நம்ம பூனைக்கும் பொருத்தி பார்க்கலாம், மனிதர்கள்கிட்டையும் பொருத்தி பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதருக்கு இன்னொருத்தவங்க மேலே வந்துட்டு ஒரு அன்பு, அளவு கடந்த பாசம் இருக்குன்னா அவங்க வேறொருத்தவங்க கிட்ட போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு இது வரும். அதாவது ஒரு பொசசிவ்ங்கிற பேரில் வந்துட்டு இது பண்ணுவாங்க. இது வந்து பூனைக்கும் பொருத்தி பார்க்கலாம், மனிதர்களுக்குள்ளேயும் இந்த கவிதையை பொருத்தி பார்க்கலாம். அடுத்த கவிதை.
ஒரு தாத்தாவிற்கும் பேரனுக்குமான ஒரு உரையாடல். தாத்தாவின் கண்ணாடியை இழுக்கும் பேரன் பார்வையை ஆக்குகிறான். தெளிவற்றதாக மரணத் தருவாய் காட்சியாக பேரனிடம் கண்ணாடியை இழுக்கும் தாத்தா ஒவ்வொரு முறையும் திரும்புகிறார் வாழ்க்கைக்கு. பேரன் திரும்பவும் இழுக்கிறான். தாத்தா மறுபடியும் இழுக்கிறார். தாத்தா சிரிக்கிறார். பேரன் இழுக்க ஒவ்வொரு தடவையும் தாத்தா அனுமதிக்கிறார், அணிந்து கொள்ள அனுமதிக்கவில்லை. அதாவது இந்த கவிதை என்னன்னு பார்த்தா, தாத்தா வந்து அந்த பேரன்கிட்ட கண்ணாடியை இழுத்து வாங்குறது வந்துட்டு ஒரு 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 சண்டை போடுற மாதிரி. ஆனால் வந்துட்டு அவர் வந்து அவருடைய ஒரு பழைய காலகட்டத்துக்கு வந்து திரும்பி போகிற மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாக தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் ஒருபோதும் வந்துட்டு அந்த கண்ணாடியை வந்துட்டு அந்த பேரனுக்கு அவர் கொடுக்குறதில்ல. ஏன்னா தன்னுடைய இந்த நிலைமை வந்து அந்த பேரனுக்கும் வரக்கூடாதுங்கிற ஒரு அன்பை வந்துட்டு வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த கவிதை இருக்குது. அடுத்தது ஒரு நாயினுடைய உணர்வுகளை பற்றி ஒரு கவிதை சொல்லுது. காலை வாலை மிதிப்பது தவிர வேறெதற்கும் உசும்பாமல் படுத்து கிடக்கிற கருப்பு வெள்ளை நாய் தொடர்வண்டி பிடிக்க ஓடும். எந்த செருப்பும் எழுப்பவில்லை. ரயில் வருகிறதென ஒலி எழுப்பும். எந்திர குரல்காரியாலும் முடியவில்லை. ஒரு காதை பூமிக்கும் இன்னொரு காதை வானுக்கும் கொடுத்து ஒருக்களித்து துயிலும் இது பூமியின் இதயம் வேகமாக துடிப்பதை கேட்கிறது. ததக் ததக். செப்பல் அணிந்து குழந்தையொன்று நடந்து வந்தால் கேட்கிறது ததக் ததக். அடுத்ததான் நிறைவாக ஒரே ஒரு கவிதை. அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. கர்ப்பிணி பெண்ணுக்கான பிறந்தநாள் பரிசு. கடவுள் தன் பரிசை உன் வயிற்றில் வைத்திருக்கிறார், உருண்டையாக கட்டி. பிறந்த நாளின் பரிசை பிரிக்க பரிசின் பிறந்த நாள் வரை நீ காத்திருக்க வேண்டும். இந்த கவிதை ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி. வாய்ப்பளித்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் தலைவர் அம்சப்பிரியா ஐயா அவர்களுக்கும் பூபாலன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. மற்றும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் நன்றி. ஏன்னா வந்து இந்த இடம் வரைக்கும் அழைச்சிட்டு வந்தது என்னுடைய ஆசிரியர்கள் தான். கதிரவன் ஐயா, சிவமணி ஐயா, விஜயன் ஐயா, இவங்க 3 பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.